இப்போ டெக்னாலஜி டெவலப் ஆனதுக்கப்புறம் நமக்கெல்லாம் அது பெரிய லெவலில் உதவியாக இருக்குது. ஆனால் அரசியல் தலைவர்களுக்கு அது பெரிய தலைவலியாக மாறி இருக்குது. ஆமாம், முன்னாடி யாரை பற்றியும் கவலை, நல்லா போகிற போக்கில் புறங்கள் அடித்து தள்ளிட்டு போயிட்டே இருப்போம்டாங்கள அப்படின்ற மென்டாலிட்டியில் இருந்த நிறைய பேரை இன்னைக்கு தம்பி நம்ம பாட்டுக்கு எதையாவது பேசணும்னு வச்சுக்கோங்க, பொசுக்குன்னு வீடியோ எடுத்து சோசியல் மீடியாவில் போட்டு விட்டுறேன் தம்பி, அது ஒரு மாதத்துக்கு நெருப்பாக பற்றிக்கிட்டு எரியுது, அதனால் பார்த்து பேச வேண்டியதாக இருக்குது அப்படின்னு பயப்படுற லெவல் கொண்டு போயிருக்கு. யார் இப்போ பயந்தது? அமைச்சர் MRK பன்னீர்செல்வம் அவர் தான். இப்போ அவர் ஒரு மேடையில் பேசுகிறார். அந்த மேடையில் பேசும்போது மைக்கில் ஏதோ பிரச்சனை போல், அதுக்கு இந்த சவுண்ட் சர்வீஸ் இருப்பாங்கள்ல, அவங்கள போட்டு கிழிச்சு என்னடா மைக் இது, இந்த மைக் ஒரு மாதிரி இருக்குது, அந்த மைக் ஒரு மாதிரி இருக்குது அப்படின்ற மாதிரி பேச ஆரம்பிச்சு, அதுக்கப்புறமா தொண்டர்களை உண்மையாகவே உழைக்கும் நம்மளுடைய மக்களை முன்னாடி கொண்டு வரணும் அப்படி இப்படின்னு மோட்டிவேட் பண்ணுற லெவலுக்கு நான் நிறைய பேசியிருக்காரு. இன்னொன்று என்னென்னா, அண்ணன் பேசுகிறது அண்ணனுடைய தொண்டர்களுக்கு தான் கரெக்டாக புரியும். நமக்கு கொஞ்சம் புரியறதுல சிக்கல் இருக்குது. நம்ம டக்குன்னு கேட்டோம்னா அண்ணன் என்னமோ நாட்டுக்கு ஏதோ முக்கியமாக சொல்ல வர்றாரு, நமக்குத்தே அதை புரிஞ்சுக்கிற பக்கம் கிடையாது, அது நமக்கு பத்தலை அப்படின்ற லெவலுக்கே இருக்கா. சரியா, அதெல்லாம் அப்படி கேட்டுக்கிட்டே வரையில கடைசியாக அவர் பயந்தது மட்டும் நமக்கு ரெஜிஸ்டர் ஆச்சு. எப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒன்றும் இல்லை, அண்ணன் பேசுகிறது உங்களுக்கு தெரியும், டக்குன்னு போகிற போக்கில் ஏதாவது வேர்டு அப்படின்ற மாதிரி பேசுகிற ஒரு கேரக்டர் தான். திமுக அமைச்சர்களே நிறைய பேர் அப்படி இருக்காங்க. அப்படி இருக்கிறதுல அண்ணனும் ஒரு ஆள். இப்போ அமைச்சர் MRK பன்னீர்செல்வம் அவர்கள் என்ன மாதிரி பயப்படுறாருன்னா, நம்ம பாட்டுக்கு மேடையில் எதையாவது பேசிட்டோம்னா இப்போல்லாம் சந்து கேமரா வச்சு வீடியோ எடுத்து போடுறாங்க தம்பி, சோசியல் மீடியாவில் போட்டு விட்றாங்க, அது ஒரு மாதத்துக்கு நெருப்பாக பற்றிக்கிட்டு தெரியுது, நம்மளை போட்டு தாளிச்சு எடுத்துடுறாங்க, இதனால் பயமாக இருக்குப்பா, என்ன பேசணும்னு யோசிச்சு பேச வேண்டியதாக இருக்குது அப்படின்ற மாதிரி பேசியிருக்காரு அமைச்சர் MRK பன்னீர்செல்வம் அவர்கள். பெருந்தலாக வருகை தந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கிற அனைத்து தாய்மார்களுக்கும் இளைஞர்களை சார்ந்த நண்பர்களுக்கும் முதற்கு நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். பார்த்தியா, மைக் செட்டு பாரு, வீணாக போன ஒருத்தன் மைக் செட்டை வச்சுருக்கான் பாரு, இதை பார்த்தா ஒரு மாதிரியாக பேசு, இது மாதிரியாக பேசு. இதுதான் நான் சொல்கிறேன், கட்சி லட்சக்கணக்கில் செலவு பண்ணி கூட்டம் போட்டு வீணான ஒரு மைக்கை போட்டு வீணாக்கிறது தான் கூட்டம் பேசும். கூட்டம் உணர்வுள்ள இளைஞர்கள் வர வேண்டும். ஆக அவன் சரியாக ஒழுங்காக வேலை செஞ்சாலும் ஒழுங்காக தான் வேலை வேலை, அந்த உணர்வு இருக்குது, அந்த உணர்ச்சியை காட்டுகின்ற நிறையமே சரியாத காரணத்தால் இப்போ அப்படி பின்னால் மேடைக்கு முன்னால் உட்காந்துடும். ஆக மேடையில் வருவதற்கு தகுதி 10 பேர், இப்போ ஒன்றிய செயலாளர் 27 30 ஒன்றிய செயலாளர் இருக்காங்க. ஆக இப்போ இந்த மேடையில் இருக்க மட்டும் பதவி இல்லை, நீ மேடை கீழே உட்காந்துருக்கணும், கீழே உட்காந்து தான் மேடைக்கு வரணும். ஆனால் நான் மேடைக்கு வருவேன் நான் நினைக்க கூட இல்லை. ஆனால் உழைப்பின் பலன் நான் பேச்சாளரும் கிடையாது. ஆக பேச்சை உணர்வுடன் உழைக்கிற காரணத்தால் மேடைக்கு வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. பலருக்கு இல்லை, பலருக்கு வாய்ப்புகளை பயன்படுத்தி வருகின்றார்கள். அதான் மேடையை மதிக்கணும், கட்சிக்காரையும் மதிக்கணும். அதாவது உங்களெல்லாம் மதிச்சுன்னு சொல்லப்போனால் நான் கடுமையாக பேசினாலும் உணர்வாக உங்களெல்லாம் நான் இருந்து வாழ்ந்து கொண்டிருக்கின்றேன். இன்னும் சொல்லப்போனால் உங்களுடைய உழைப்பால் நாங்கள் மேடையில் இருக்கக்கூடிய வாய்ப்பு எங்களுக்கு கிடைத்திருக்குது. அதனால் ஏறி வந்த ஏணியை எட்டி உதைக்காமல் நாங்கள் மதித்து வணங்கி கொண்டு இருக்கின்றோம். நான் வணங்குறாலே இல்லையா? என்ன சொல்ல மாட்டீங்க? ஏசுறாலாம் உரிமை இருந்தால் தான் இப்போ தெரியும். ஆமாம், அடிக்கிற கை தான் அடைக்குன்னு சொல்கிறியா? பரவாயில்ல, நான் அடிக்கலாப்பா, இதை பேசுனாலும் இப்போ ஜாக்கிரதையாக பேச வேண்டியது. அவன் செல்லு போடல அடிக்கிறான்னு சொல்லி வருவாங்க, அது வேற பயமாக இருக்குது. பேசிட்டு ஏன்டா பேசணும், இப்போ இந்த புயலத்தோட ஏதோ பேசலாம் பேண்டிக்கிட்டப்ப டியூபியில் 1 மாதம் ஓடிட்டு இருக்கான். இப்போ நாங்கள் வார்த்தை சுதந்திரம் பேச முடியலை. இப்போ